கனிம வள முறைகேடு வழக்கு தொடர்பாக கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனிடம் அமலாக்கத்துறை விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், வணக்கம். தற்போது வரை நடைபெற்றிருக்கும் சோதனையில என்னென்ன தகவல் கைப்பற்றப்பட்டிருக்கு, மேலும் விசாரணையில என்னென்ன தகவல் வெளியாகிருக்கு, உங்களோட விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கேரள மாநில முன்னாள் முதல்வரும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் பினராயி விஜயனுடைய மகள் வீணா விஜயன் பெங்களூர்ல எக்ஸாலாஜிக்கல் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தை நடத்துகிறார். இந்த நிறுவனம் கொச்சியில் அமைந்திருக்கின்ற கொச்சி மினரல்ஸ் அண்ட் ரூட்டல்ஸ் லிமிடெட் கம்பெனியிலிருந்து மாதப்படியாக 1.72 கோடி முதல் 2.70 கோடி ரூபாய் வரை கன்சல்டன்சி கட்டணமாக வாங்கியிருப்பதாகவும், அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி இதை ஒரு முறைகேடான முறையில் வாங்கியிருப்பதாக வருமான வரி அமலாக்கத்துறைக்கு கிடைத்த தகவலின் பேரில் விசாரணை மேற்கொண்டார்கள். அதனுடைய முக்கிய கட்டமாக இன்று அதிகாலையில் கேரளா, அதே போன்று பெங்களூரு, திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கின்ற பினராயி விஜயன் வீடு, கோழிக்கோட்டில் இருக்கின்ற வீணா விஜயனின் கணவர் வீடு, கண்ணூரில் இருக்கின்ற பினராயி விஜயன் வீடு உள்ளிட்ட 12 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் இதுவரை எந்த ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகவில்லை. காரணம், அங்கு சோதனை நடைபெறுகின்ற இடத்திலிருந்து எந்த விவரமும் வெளியிடப்படவில்லை. இந்த சூழலில் கண்ணூரில் இருக்கின்ற பினராயி விஜயன் வீட்டில் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதே இப்போது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் அங்கு குவிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு தலைவர்கள் வந்த பிறகு அங்கு போராட்டம் நடப்பதற்காக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே இந்த சோதனை சம்பந்தமாக வீணா விஜயனின் கணவர் முன்னாள் அமைச்சரான முகமது ரியாஸ் தனது முகநூலில் என்ன பதிவு செய்திருக்கிறார் என்றால், இது எங்களை சுற்றி வளைத்து எத்தனை முறை சங் பரிவார் கும்பல் இந்த மாதிரி தாக்கினாலும் நாங்கள் சங் பரிவாருக்கு அடிபணிய மாட்டோம் என ஒரு குறிப்பையும் இது பண்ணியிருக்கிறாரு. இதே போது தற்போது இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் பினராயி விஜயன், வீணா விஜயன் உள்ளிட்டவரிடம் விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.